Hi Manidas and Manidis, welcome to Mukai Academy. TN paper 1 and paper 2 TNPSC எக்ஸாம்ஸ்க்கான மேக்ஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ட் 5 பார்க்கலாம். இந்த சம்ஸ் முழுக்க 7th ஸ்டாண்டர்ட் அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஓகே, கேள்வி எண் 38. ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை 90 50 குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் என்ன? அப்ப ஆடி தள்ளுபடி அப்ப ஒரு சட்டையோட விலை 90 50 குறைக்கிறாங்க. அப்போ அந்த குறைவின் சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்னங்க கண்டுபிடிக்கணும்? முதல்ல குறைக்கப்பட்ட விலை எவ்வளவு? 90 50 குறையுது. அப்ப 90 50 கழிச்சிங்க அப்படின்னா 90 - 50 40 கிடைக்கும். அதுதான் குறைக்கப்பட்ட விலை. அடுத்து இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? குறைவின் சதவீதம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணணும்? மொத்த பார்ட் எவ்வளவோ அதை கீழே போட்டுக்கணும், அதுல அந்த குறிப்பிட்ட பார்ட் எவ்வளவோ அதை மேல போட்டுக்கணும், இன்டூ 100ன்னு பண்ணணும். அப்ப குறைக்கப்பட்ட விலை 40 ரூபாய் மேல போட்டாச்சு, மொத்த விலை 90 ரூபாய் கீழே போட்டாச்சு, இன்டூ 100. கேன்சல் பண்ணுங்க, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 4 × 100 400 டிவைடட் பை 9 அப்படின்னு வரும். இந்த 400/9 9ஆம் வாய்ப்பாட்டுல வகுத்தோம் அப்படின்னா 9 9 4 9 36 மிச்சம் 4, மறுபடியும் 4 9 36 மிச்சம் 4 இருக்கும். டிவைடட் பை அந்த 9க்கு 9. அப்ப குறைக்கப்பட்ட சதவீதம் எவ்வளவுங்க? 44. 4/9% அப்படிங்கிறது தான் குறைக்கப்பட்ட சதவீதம். அடுத்து கேள்வி எண் 39. ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்னங்க பண்ணணும்? அதிகரிப்பின் சதவீதம் கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு அது அதிகரிச்சிருக்குதோ அதை மேல போட்டுக்கணும், டிவைடட் பைல டோட்டலா எவ்வளவோ அதை கீழே போட்டுக்கணும், இன்டூ 100 அப்படின்னு போட்டுக்கிறோம். சோ அதிகரித்த சதவீதம் 8, 5 லட்சத்துல இருந்து 8 லட்சமா அதிகரிச்சிருக்குதுங்க. அப்ப 8ல இருந்து 5 கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் 3. சோ அதிகரித்த சதவீதம் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல என்னங்க பண்ணலாம்? 5 லட்சத்துல இருந்து 8 லட்சமா அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 8 லட்சத்துல இருந்து 5 லட்சத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா 8 - 5 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிச்சம் 3ன்னு கிடைக்கும். அப்ப அந்த 3 மேல போட்டுக்கோங்க, டிவைடட் பை எத்தனை லட்சத்துல அது ஸ்டார்ட் ஆகுது? 5 லட்சத்துல ஸ்டார்ட் ஆகுது. சோ 5 கீழே போட்டுக்கோங்க, இன்டூ 100 போட்டுக்கோங்க. போட்டீங்க அப்படின்னா 4 5 5 2 5 10 ஜீரோக்கு ஜீரோ வந்துரும். அப்ப 3 × 20 போட்டீங்கன்னா 3 2 6, அந்த ஜீரோக்கு ஜீரோ. அப்ப அதிகரிப்பின் சதவீதம் எவ்வளவுங்க? 60%. அவ்வளவுதாங்க. அடுத்து கேள்வி எண் 40. ஒரு கடைக்காரர் நாற்காலியை 325க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதத்தை கண்டறியவும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னங்க கொடுத்திருக்கிறாங்க? அவர் 325 ரூபாய்க்கு ஒரு நாற்காலி வாங்குறாரு, அதை 350 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப லாப சதவீதம் எவ்வளோ? 350ல இருந்து 325 கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு லாபம் கிடைச்சிருங்களா? அப்போ 350ல இருந்து 325 கழிச்சிங்கன்னா 10ல இங்க இருந்து ஒண்ணு கடன் வாங்குவோம், 10 இங்க 4000, 10ல 5 போயிடுச்சுன்னா மிச்சம் 5, 4ல 2 போயிடுச்சுன்னா மிச்சம் 2. அப்போ 25 ரூபாய் அப்படிங்கிறது லாபம். அப்ப 25 டிவைடட் பை அடக்க விலை எவ்வளவுங்க? 325 × 100. அப்ப இதை கேன்சல் பண்ணி பாருங்க. எதுல கேன்சல் பண்ணலாம்? 25லயே கேன்சல் பண்ணலாம். ஓர் 25 25, இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ஓர் 25 25 மிச்சம் 7 வரும். அப்ப 3 25 75 அப்படின்னு வரும். இப்ப 100/13ன்னு வரும். இப்ப இந்த 100/13 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 13 13 இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா எத்தனை தடவைங்க வரும்? 13 26 39 52 65 தென் 78 91 வருங்களா? 7 13 91, மிச்சம் எவ்வளவுங்க இருக்கும்? 9. சோ 7 × 9/13% அப்படிங்கிறது தான் இதோட லாப சதவீதம். அடுத்து கேள்வி எண் 41. ஒரு சட்டை ரூபாய் 110க்கு வாங்கப்பட்டு ரூபாய் 90க்கு விற்கப்படுகிறது எனில் நட்ட சதவீதம் காண்க. ஆமா தானேங்க? 110 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 90 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நஷ்டம் தானேங்க ஏற்பட போகுது. அப்ப நட்ட சதவீதம் கேக்குறாங்க. நட்ட சதவீதம் ஃபார்முலா என்னங்க? நட்டம் பை அடக்க விலை இன்டூ 100 அப்படின்னு வருங்களா? அப்ப நட்டம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 110ல இருந்து 90 கழிச்சிட்டீங்க அப்படின்னா நட்டம் கிடைச்சிருங்களா?
அப்ப 110 மைனஸ் 90 போடுங்க. 20 ரூபாய்ங்கிறது நட்டம். அடக்க விலை எவ்வளவுங்க? 110 இன்டூ 100. அப்ப 20/110 இன்டூ 100 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிருங்க. ரிமைனிங் பாத்தீங்க அப்படின்னா 200 டிவைடட் பை 11 அப்படின்னு இருக்கும். இதை கேன்சல் 200 டிவைடட் பை 11 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 11 இங்க கேன்சல் பண்ணோம்னா ஒரு 11 மிச்சம் எவ்வளவுங்க இருக்கும்? 9 இருக்கும். 8 11 போட்டோம் அப்படின்னா 88 வரும். மிச்சம் 2 இருக்கும். இதுக்கு மேல இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்ப 18 2/11% அப்படிங்கிறது தான் நட்ட சதவீதம். அடுத்து கேள்வி எண் 42. ஒரு பொருள் ரூபாய் 200க்கு வாங்கி 4% நட்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் விற்ற விலை என்ன? இதுதாங்க கேள்வி. சோ நட்டம் முதல்ல இதுல எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நட்டம் எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க? நட்டம்னு சொல்லாம அதோட சதவீதத்தை சொல்லியிருக்கிறாங்க. விற்ற விலை கேக்குறாங்க. ஓகே, அப்ப என்னங்க பண்ணலாம்? 100% அப்படிங்கிறது 200 ரூபாய். அப்ப 100%ல இருந்து நம்மளுக்கு 10% வேணும். 10% எவ்வளவுங்க? ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க, நம்மளுக்கு 20 ரூபான்னு கிடைக்கும். அப்ப அந்த 10%ல 1% வேணும்னா இன்னொரு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க, 2ன்னு கிடைக்கும். அப்ப 1% வந்துட்டு 2. அப்ப 4% போட்டோம்னா 4 இன்டூ 2 ஈக்குவல் டு 8. அந்த 4% நட்டம் அப்படிங்கிறது எவ்வளவுங்க? 8 ரூபாய் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இப்ப என்ன சொல்லணும்? அந்த பொருளோட விற்ற விலை சொல்லணுங்களா? நட்டம் 8 ரூபாய். அப்ப விற்ற விலைனா என்னங்க பண்ணும்? வாங்கிய விலை மைனஸ் நட்டம் தானங்க அது விற்ற விலை. அப்ப போடுங்க, வாங்கிய விலை 200 ரூபாய், நட்டம் 8 ரூபாய். அப்ப 200ல இருந்து 8 கழிச்சீங்கன்னா 192 ரூபாய் அப்படிங்கிறது தான் விற்ற விலை. நட்டத்திற்கு விற்ற விலை. அவ்வளவுதாங்க. அடுத்து கேள்வி எண் 43. ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை ரூபாய் 16,150க்கு வாங்கினார். மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக 1,350 செலுத்தினார். பிறகு அதனை அவர் 19,250ற்கு விற்றார் எனில் அவரின் லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க. இது லாபமா நட்டமா அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு துணி துவைக்கிற இயந்திரத்தை, ஒரு வாஷிங் மிஷினை 16,150 ரூபாய்க்கு வாங்கி போக்குவரத்து செலவுக்கு 1,350 ரூபாய்க்கு செலவு பண்ணிருக்கிறாரு. அப்ப ரெண்டையும் கூட்டுங்க, 0க்கு 0. தென் 5 + 5 10க்கு 0, மிச்சம் 1. தென் 3 + 1 4, 4 + 1 5, 6 + 1 7, 1க்கு 1. அப்ப 17,500 ரூபாய் அப்படிங்கிறது அடக்க விலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எவ்வளவுக்கு வித்திருக்கிறாங்க? 19,250 ரூபாய்க்கு வித்திருக்கிறாங்க. அப்ப ஷோரா நம்மளுக்கு இங்க லாபம் தான் கிடைக்குது. அப்ப அந்த லாபம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும்? விற்ற விலையில இருந்து அடக்க விலையை மைனஸ் பண்ணணுங்களா? அப்ப 16,250 மைனஸ் 17,500 போடுங்க. போட்டீங்கன்னா எவ்வளவுங்க கிடைக்கும்? 19,250ல இருந்து 17,500 கழிங்க. கழிச்சீங்கன்னா 0க்கு 0, 5ல 0 போனா மிச்சம் 5 தான் வரும். அடுத்து 2ல 5 போவாது. சோ பக்கத்துல ஒண்ணு கடன் வாங்க 12, 12ல 5 போயிருச்சு அப்படின்னா மிச்சம் 7, 8ல 7 போயிருச்சுன்னா மிச்சம் 1. அவ்வளவுதாங்க. 0ல 0 போயிருச்சுன்னா 0. அப்ப 1750 ரூபாய் அப்படிங்கிறது லாபமா கிடைச்சிருக்குது. இப்ப இதை வச்சு நம்ம என்னங்க சொல்ல போறோம்? லாப சதவீதம் சொல்ல போறோங்களா? அப்ப லாப சதவீதம்க்கு ஃபார்முலா என்ன? லாபம் பை அடக்க விலை இன்டூ 100. Profit percentage equal to profit by cost price into 100. So போடுங்க, லாபம் 1750 by அடக்க விலை 17,500 into 100. So கேன்சல் பண்ணோம்னா இந்த 2 ஜீரோக்கு இங்க இருக்கிற 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஓர் 175 175 இங்க கேன்சல் பண்ணாலும் ஓர் 175 175, 0க்கு 0. அப்ப லாப சதவீதம் எவ்வளவுங்க சொல்றாங்க? 10%. கேள்வி எண் 44. ஓர் LED தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு எனில் லாப சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ விற்பனை விலைங்கிறது அடக்க விலையை போன்று 5/4 மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அடக்க விலையை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், விற்பனை விலையை 5/4x அப்படின்னு எடுத்துக்கிறோங்க. அப்ப லாபம் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும்? விற்ற விலையில இருந்து அடக்க விலையை மைனஸ் பண்ணணும். செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ மைனஸ் பண்ணணும்.
செல்லிங் பிரைஸ் எவ்வளவுங்க 5/4 x மைனஸ் காஸ்ட் பிரைஸ் வந்து x. சோ பண்ணுங்க 5x மைனஸ் x டிவைடட் பை 4 இருக்கு. 5xல 4x போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1x. அப்ப x/4 அப்படிங்கிறது லாபம்னு கிடைச்சிருக்குது. இதுல இருந்து லாப சதவீதம் அப்படிங்கறத தான் நம்ம சொல்ல போறோம். அப்ப லாப சதவீதம் ஈக்குவல் டு லாபம் பை அடக்க விலை இன்டு 100 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. லாபம் எவ்வளவுங்க x/4 பை அடக்க விலை எவ்வளவுங்க x இன்டு 100 போடுங்க. இந்த x-க்கும் இந்த x-க்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் 1/4 இன்டு 100 வரும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு நாள் 4, இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 2 நாள் 8, மிச்சம் 2, 5 நாள் 20. அப்ப லாப சதவீதம் எவ்வளவுங்க கிடைச்சிருக்குது 25% அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து கேள்வி எண் 45. 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நட்ட சதவீதம் காண்க. என்னங்க சொல்லியிருக்கிறாங்க 16 ஸ்ட்ராபெரி பாக்ஸோட காஸ்ட் பிரைஸும் 20 ஸ்ட்ராபெரி பாக்ஸோட செல்லிங் பிரைஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் கண்டுபிடிச்சிட்டு இதுல லாபம் வருதா நட்டம் வருதான்னு சொல்ல போறோம். அப்ப 16 சிபிங்கிறது காஸ்ட் பிரைஸுங்க, 20 எஸ்பிங்கிறது செல்லிங் பிரைஸ். அப்போ காஸ்ட் பிரைஸ் அப்படியே வச்சுட்டு செல்லிங் பிரைஸ் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா டிவிஷன்ல வந்துடும். ஈக்குவல் டு 20 அப்படியே இருக்கு, 16 இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா டிவிஷன்ல வந்துடும். அப்ப சிபி பை எஸ்பி இஸ் ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணோம்னா 4 நாள் 16, தென் இதை கேன்சல் பண்ணோம்னா 5 நாள் 20. அப்ப சிபி பை எஸ்பி அப்படிங்கிறது 5/4 அப்படின்னு சொல்றோம். தென் இப்போ எது அதிகம் எது குறைவுன்னு பாருங்க. காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு கிடைச்சிருக்குது 5 பங்கு. செல்லிங் பிரைஸ் எவ்வளவு கிடைச்சிருக்குது 4 பங்கு. நம்மளுக்கு லாபமா இருந்ததுன்னா செல்லிங் பிரைஸ் தான் அதிகமா இருக்கணும், காஸ்ட் பிரைஸ் குறைவா இருக்கணும். ஆனா இங்க செல்லிங் பிரைஸ் குறைவா இருக்கு, காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருக்கு. அப்ப இங்க என்னங்க ஏற்படுது நட்டம் ஏற்படுதுன்னு வச்சுக்கலாங்களா. அப்ப போடுங்க நட்ட சதவீதம்க்கு ஃபார்முலா என்ன நட்டம் பை அடக்க விலை இன்டு 100 அப்படின்னு வருங்களா. அப்ப நட்டம் எவ்வளோங்க நட்டம் அப்படிங்கிறது காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ் மைனஸ் பண்ணணுங்களா. சோ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ 20, செல்லிங் பிரைஸ் எவ்வளோ 16. அப்ப 20 ரூபாயில 16 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் எவ்வளவுங்க கிடைக்கும் 4 ரூபாய். அப்ப 4 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை எவ்வளோ 20, 4/20 இன்டு 100 அப்படின்னு போட்டுக்கிறோம். சோ இதை கேன்சல் பண்ணுங்க. 20 20, இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 20 100ன்னு வரும். அடுத்து 4 × 5 பண்ணீங்கன்னா 20, 4 5 20. அப்ப நட்ட சதவீதம் எவ்வளவுங்க வந்திருக்குது 20%. அடுத்து கேள்வி எண் 46. மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் 4275க்கு விற்பதால் அவருக்கு 5% நட்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமானால் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு கடையில ஒரு சைக்கிளை 4275க்கு ஒரு கடைக்காரர் விற்கிறாருங்க. அப்படி விற்கிறப்ப அவருக்கு 5% வந்துட்டு நட்டம் ஏற்படுது. இதுவே அவருக்கு 5% லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த சைக்கிளை அவர் எவ்வளவுக்கு விற்கணும் அப்படின்றது தாங்க கேள்வி. அப்ப என்ன பண்ணலாம், நம்மளுக்கு இங்க என்ன வேணும் அடக்க விலை தான் வேணும். அவர் வந்து எவ்வளவுக்கு வித்திருந்தா அவருக்கு வந்துட்டு லாபம் கிடைக்கும்னு கேட்கிறாங்க. அப்ப அவருக்கு அடக்க விலை எவ்வளவுன்னு தான் நம்ம சொல்லணும். அப்ப அடக்க விலைக்கு ஃபார்முலா என்னங்க இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது நட்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க, லாப சதவீதம் கொடுத்துருக்காங்க. சோ முதல்ல நட்டமை நம்ம கண்டுபிடிச்சாதான் அதை கொண்டு போயிட்டு அவர் எவ்வளவுக்கு வித்தாரோ அதுல ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து 5% எவ்வளோ அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப அடக்க விலை ஈக்குவல் டு 100/100 மைனஸ் நட்ட சதவீதம் இன்டு விற்ற விலைன்னு வரும். அப்ப 100 டிவைடட் பை 100 மைனஸ் நட்ட சதவீதம் எவ்வளோங்க 5 இன்டு விற்ற விலை. அப்ப 100/100 மைனஸ் 5, 100ல 5 போயிருச்சு அப்படின்னா 95 இன்டு 4275ங்கிறது விற்ற விலை. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இப்ப 5வது வாய்ப்பாட்டிலே கேன்சல் பண்ணாங்களா, பண்ணோம்னா இதை பண்ணோம்னா 4 5 5 மிச்சம் 4 9 5 45ன்னு வரும். இதை பண்ணணும் அப்படின்னா எவ்வளவுங்க பண்ணலாம் 20 5ன்னு வருமா. அடுத்து இங்க 19 தான் இருக்குது. சோ 19வது வாய்ப்பாட்டுல 4275 கேன்சல் ஆகுமான்னு பாக்கலாங்க. ஒரு 19 19, இதை கேன்சல் பண்ணோம்னா 19 38 வரும். அப்ப 2 19 38, மிச்சம் 4 இருக்குங்க 47. மறுபடியும் 2 19 38, மிச்சம் 9 இருக்குங்க.
I19 போட்டோம் அப்படின்னா 95 அப்படின்னு கிடைக்குங்க. இப்ப 20 into 225 போட்டோம்னா 0க்கு 0 வச்சுக்கலாம். 2 5 10க்கு 0 மிச்சம் 1 2 2 4 4 1 5 then 2 2 4. அப்ப அடக்க விலை எவ்வளவுங்க கிடைச்சிருக்குது? 4500 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிருக்குது. இதுக்கு மேல 5% லாபம் வச்சு அவர் விற்கணும். அப்ப அடக்க விலை 4500, லாபம் 5% வரணும். அப்ப என்னங்க பண்ணலாம்? அந்த 5% எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. 100% அப்படிங்கிறது 4500 ரூபாய்னா 10%னா ஒரு 0வை கேன்சல் பண்ணோம்னா 10% கிடைச்சிரும். 1%ங்கிறப்ப இன்னொரு 0வை கேன்சல் பண்ணோம்னா 1% கிடைச்சிரும். அப்ப இங்க 1% அப்படிங்கிறது 45 ரூபாய். 5%ங்கிறப்ப என்னங்க பண்ணணும்? 45 into 5ன்னு போட்டுடலாம். அப்ப 5 25க்கு 5 மிச்சம் 2 5 20 20 2 22. அப்ப 5% அப்படிங்கிறது 225 ரூபாய்ன்னு கிடைச்சிருக்குது. அப்ப அந்த அடக்க விலை கூட நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த 5%த்தையும் கூட்டுங்க. 4500 plus 225 பண்ணணும் அப்படின்னா 4725 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். 5% லாபம் பெறணும் அப்படின்னா அந்த கடைக்காரர் எவ்வளவுக்கு அதை விற்கணும்? 4725 ரூபாய்க்கு அந்த மிதிவண்டி அந்த சைக்கிளை விற்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதாங்க. அடுத்து கேள்வி எண் 47. மழை காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மலைச்சட்டையின் விலையை 1060 901 குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ரெய்னி சீசன்ல ஒரு ரெயின் கோட்டை கடைக்காரர் என்ன பண்றாரு? நிறைய இது விற்பனை ஆகும்னு 1060 901 குறைச்சு விற்கிறாரு. அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் தள்ளுபடி எவ்வளோன்னு பாக்கணுங்களா? 1060 ரூபாய் அந்த கோட்டோட குறித்த விலை அந்த கோட்ல போட்டிருக்கு. ஆனா இவர் எவ்வளவுக்கு விற்கிறாரு? 901 ரூபாய். அப்ப மார்க்கெட் பிரைஸ் குறித்த விலை 1060 ரூபாய், விற்ற விலை 901 ரூபாய். சோ ரெண்டையும் மைனஸ் பண்ணுனீங்க அப்படின்னா 199 ரூபாய் தள்ளுபடி கிடைக்குது. இப்ப தள்ளுபடி சதவீதத்துக்கான ஃபார்முலா என்னங்க? தள்ளுபடி சதவீதம் ஈக்குவல் டு தள்ளுபடி பை குறித்த விலை இன்டு 100. தள்ளுபடி எவ்வளவு? 159 பை குறித்த விலை எவ்வளவுங்க? 1060. அப்ப 159 டிவைடட் பை 1060 இன்டு 100 போட்டு கேன்சல் பண்ணுங்க. ஒரு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிருங்க. இதை கேன்சல் பண்ணோம்னா I2 10 வரும். இங்க கேன்சல் பண்ணோம்னா I2 10 2 6ன்னு வருங்க. இப்ப 53லயே கேன்சல் பண்ண பாருங்க. ஓர் 53 இதை கேன்சல் பண்ணோம்னா 53 106 159 3 தடவை வருங்க. அப்ப 3 எவ்வளவுங்க? 5. அப்ப தள்ளுபடி சதவீதம் எவ்வளவுங்க? 15% அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.